ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தீராத நோய் தீர முருகர் வழிபாடு தான் பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்குமே நோய் நொடி இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் உயிர் வாழணும் அப்படிங்கிற கட்டாயமான சூழ்நிலையில் சுகர், பிபி, தைராய்டு அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் வந்துருச்சே, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாதா? மாத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாதான்னு இந்த மாத்திரை சாப்பிடக்கூடிய எல்லாருமே நினைத்து பார்க்கக்கூடிய சூழலில் தான் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டினாலும் இந்த வழிபாட்டின் சக்தியாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். கணவன் மனைவி பிரச்சனை, தீராத சண்டை, மன உளைச்சல், கோர்ட்டு கேஸ் வழக்கு, குழந்தையின்மை பிரச்சனை, காதல் கைகூட, தொழிலில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை அதிகமான கடன் பிரச்சனை இருக்குது, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த பிரச்சனையை நீங்கள் நேர்லையோ இல்லை ஆன்லைன் மூலமாக இவர்களை தொடர்பு கொண்டு தீர்த்துக்கலாம். உங்களுக்கு உதவி புரிய காத்துட்ருக்காரு பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள், ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9046375112. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தீராத நோய் தீர்றதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே நோய் நொடியை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து தீர்க்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானை வைத்து தான் இந்த பரிகாரமும் சொல்லப்படுது. பழனி முருகன் கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். புதுசாக சிவப்பு நிற ஒரு காட்டன் ப்ளவுஸ் பீட்டு வாங்கிக்கோங்க. அதாவது காட்டன் துணி நல்லதாக புதுசாக வாங்கிக்கோங்க, சிவப்பு நிறத்தில் வாங்கிக்கோங்க. அதை நம்ம ஒரு முறை சோப்புலாம் இல்லாமல் தண்ணியில் நனைச்சி புழிஞ்சு அதை நல்லா காய வச்சு நல்ல உலர்ந்த துணியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த துணியை 3 துண்டுகளாக நீங்கள் வெட்டி நல்லா சதுரமாக இருக்கணும், சதுர வடிவில் 3 துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சிகப்பு நிற துணியில் என்ன பண்ணணும்னா, ஒரு கைப்பிடி அளவு நெல், பிரம்ம தானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் எடுத்துக்கோங்க. இன்னொரு சிவப்பு நிற துணியில் ஒரு கைப்பிடி அளவு தயிர் சாதம் எடுத்துக்கோங்க. இன்னொரு சிவப்பு நிற துணியில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களையுமே தனித்தனி துணிகளில் எடுத்துக்கணும். தனித்தனி துணியில் எடுத்திருக்கீங்க இல்லையா, அதை ஒரு சிகப்பு நிற நூலால் நீங்கள் கட்டிக்கணும். இந்த 3 முடிச்சுகளையும் தனித்தனியாக அழகாக நம்ம கட்டி ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு ஒரு மண் அகலில் விளக்கு தீபம் ரெடி பண்ணிக்கணும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, பழனி முருகன் கோவிலுக்கு போய் அங்கே முருகருடைய சன்னிதானத்தில் இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம். அப்படி சன்னிதானத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா முருகருடைய பாதம் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு அருகாமையில் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். என்ன பண்ணணும்னா, இந்த 3 முடிச்சுகளையும் அங்கே வச்சுட்டு 3 மண் அகல் நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு 3 அகல்லையும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அதாவது முதல்ல இந்த 3 முடிச்சுகளை வைத்து 3 முடிச்சுகளுக்கு நேராக அகல் தீபத்தை வச்சு நீங்கள் ஏற்றி மனமாற நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, எனக்கு நோய் நொடி இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது, எந்தவித வியாதிகளும் நோய் நொடியும் இல்லாமல் நான் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் மனம் உருகி நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டோம், மனமாற வேண்டிட்டோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகல் தீபம் ஏற்றி வைத்தபடி அப்படியே இருக்கட்டும், அந்த முடிச்சுகளும் அங்கேயே இருக்கட்டும். அப்படியே விட்டுட்டு நம்ம சாமி தரிசனத்துக்கு போயிடணும். சாமி போய் நல்லா நம்ம பழனி முருகரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய நவபாஷான சிலையில் அபிஷேகம் செய்து ஏதாவது ஒரு பொருள், அது சந்தனமாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், இல்லை தீர்த்தமாக இருக்கலாம்,
இல்லை பால் அபிஷேகம் செய்த பாலாக இருக்கலாம், இப்படி என்ன வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பருகணும். எது வேணா இருக்கலாம், நீர் கூட, தண்ணீர் கூட இருந்தாலும் நல்லது தான். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பருகணும். இந்த பரிகாரத்தை நான் சொன்ன முறைப்படி 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நோய்கள் தீர்றதுக்கு அதீத வாய்ப்பு இருக்குது. இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை செய்கிறது விசேஷம். செவ்வாய்க்கிழமை உங்களால் முடியலன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் செய்யுங்க. இதை தொடர்ந்து 3 மாதங்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல விதத்தில் உங்கள் உடல்நலம் தேறி முருகருடைய பரிபூரண அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். நானும் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். கணவன் மனைவி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு, திருமணத்தில் தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை, காதல் கைகூட, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, அதே மாதிரி வம்பு வழக்கிலிருந்து வெளிவரத்துக்கு, நாகதோஷம் நீங்க, கண் திருஷ்டி, கடுமையான கண் திருஷ்டியிலிருந்து வெளிவர, இது போன்று எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வை நீங்க காணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, நேரிலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9043637512. இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை ஜோதிட ரீதியாகவே நீங்க தீர்த்துக்கலாம்.